வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்எஃப் ஃபேமிலி. கிரெடிட் கார்டில் எது பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு என்கிட்ட கேட்டோம்னா, நான் எப்போவுமே அதனோட யூசேஜ் பொறுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெடிட் கார்ட்ஸுங்கிறது நிறைய டைப்பான கார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆன்லைன் ஷாப்பிங் கார்டு, பெட்ரோல் கார்டு அப்படின்லாம் நிறைய இருக்குது. சரி, இது இப்போ இருக்கும்போது ஆன்லைன் ஷாப்பிங் கார்டை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதில் பெட்ரோலுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்குண்டான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கேஷ்பேக்கும் பெட்ரோல் கார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்குண்டான யூசேஜுக்கு உண்டான கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கி வைக்கும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், கேஷ்பேக் ஆகட்டும் நம்ம அதிகமாக வாங்குறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இதன் மூலமாக நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கேஷ்பேக்கில் சேவ் பண்ண முடியும். சரி, டே டு டே லைஃப்பில் நார்மலான ஸ்பெண்டிங் தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக 4 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சிஸ் பேங்க்கில் 2 கார்டும், ஆர்பிஎல் பேங்க் கார்டும், இண்டஸ்இண்ட் பேங்கோட கார்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்டு தான் பெஸ்ட்டாக தெரியுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதே கிடையாது. அது இல்லாமல் அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ இந்த மாதம் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் அப்படின்னா, அடுத்த மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு 50 பாயிண்ட் வந்தாலும் இது ஆட் ஆயிடுது. இது மற்ற கார்ட்லேயே ஆட் ஆகிட்டு தான்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா, மற்ற கார்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறாங்க. அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிறது எக்ஸ்பயர் ஆயிரும். அந்த டைம் ஃப்ரேமுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அட்டாச்மெண்ட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் இருந்துமே இப்போ சமீபமாக எனக்கு 260 பாயிண்ட் தான் இருக்குது. மற்ற பாயிண்ட் எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே என்னால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது இப்போ இருக்க ஒன்று இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுது. இன்னொன்று ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ மற்ற பேங்க்கில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூவும் ப்ராடக்டோட வேல்யூவும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் 12,000 பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா வெறும் நீங்கள் ஒரு பவர் பேங்க் தான் வாங்க முடியும். அதே இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த 12,000 பாயிண்ட் வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜே கூட வாங்க முடியும். இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கும் இதுக்கும் இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு 12,000 பாயிண்ட் வச்சு பவர் பேங்க் வாங்குறது இங்கே இருக்குது, 12,000 பாயிண்ட் வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது இங்கே இருக்குங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால் என்னைய கேட்டோம்னா என்னுடைய தனிப்பட்ட பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அடிப்படையில் நான் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த வீடியோ அட்டாச்மெண்ட் நீங்கள் பாருங்கள், அதில் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். முதல்ல ஆக்சிஸ் பேங்க்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3000 பாயிண்ட்ஸ் இருந்தோம், என்கிட்ட இப்போ 264 பாயிண்ட் தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா பழைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரி, அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன நம்மளால் ரெடீம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். வெறும் ஒரு ஏர்பாட் பார்க்கலாம். ஏர்பாட் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். 12,360 பாயிண்ட் இருக்குது ஏர்பாட் போட்டோடது. 17,650 பாயிண்ட் இருக்குது இந்த ஏர்பாட்டோடது. இந்த மாதிரி இவ்வளவு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டுங்கிறது இருக்குது. என்கிட்ட 260 பாயிண்ட் தான் இருக்குது. அதை வச்சு என்ன வாங்க முடியும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஆர்பிஎல் பேங்க்கில் பார்க்கலாம். இந்த ஆர்பிஎல் பேங்க்கில் 36 பாயிண்ட் தான் இருக்குது என்னோடது. இதில் பாயிண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கு உண்டான வேல்யூ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதில் பாருங்கள், பாயிண்ட் காட்டுறேன் பாருங்கள். ஒரு அயன் பாக்ஸோடது 6,700 பாயிண்ட்டு, வேக்யூம் கிளீனர் நார்மலோடது 17,000 பாயிண்ட்டு. இந்த மாதிரி இருக்குது பாயிண்ட்டு. பவர் பேங்க் நான் சொல்கிறேன் பாருங்கள், 12,000 பாயிண்ட்டுக்கு இந்த பவர் பேங்க் 10,000 mAh உள்ள பவர் பேங்க் 12,494 பாயிண்ட்டு. இது 11,244 பாயிண்ட்டு இந்த ஆர்பிஎல் பேங்க்கில். இப்போ நம்ம அப்படியே இண்டஸ்இண்ட் பேங்க்கில் செக் பண்ணி பார்ப்போம் அதே விஷயத்தை. இப்போ இதில் என்னோடதில் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2,000 சில்லற பாயிண்ட் இருக்குது. 2,160 பாயிண்ட் நம்ம இருந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் லாகின் ஆகிட்டுருக்கு. இதில் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது மற்றதை விட ப்ராடக்ட்டும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்டோட வேல்யூ பாயிண்ட்ஸ்லேயும் குறைவாக இருக்குது. அதாவது மற்ற பேங்க்கில் 10,000 பாயிண்ட் 12,000 பாயிண்ட்டில் நம்மளால் வெறும் பவர் பேங்க் மட்டும் தான் வாங்க முடியும். ஆனால் இங்கே செக் பண்ணும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹோம் தேட்டரே பார்த்தீங்கன்னா 3,500 பாயிண்ட் தான் மேலே போனோம். பொட்ரானிக்ஸ் ஹோம் தேட்டரு. போட்டோட ஏர்பாட்ஸ் இங்கே 2,060 பாயிண்ட்டு 2,800 பாயிண்ட் தான் இருக்குது. இதே நம்ம ஆக்சிஸ் பேங்க்கில் கம்பேர் பண்ணும்போது அங்கே 12,000 பாயிண்ட்டு 11,700 பாயிண்ட் அந்த மாதிரி காமிச்சுது. இப்போ நம்ம வெட்கண்டரை செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பாயிண்ட் வருதுங்கிறத பாருங்கள்.
ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு 12,000 பாயிண்ட்டை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரெடீம் பண்ணிங்கன்னா வெறும் ஏர்பாட்ஸ் தான் உங்களால் வாங்க முடியும். ஆனால் இங்கே இந்த வெட் கிரைண்டரோட பாயிண்ட் வந்து 9,218 பாயிண்ட் தான் வெட் கிரைண்டரோட பாயிண்ட்ஸ். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி எது பெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய யூசேஜ் பொறுத்தா இருக்குது. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த கார்டு வாங்கினீங்கன்னா பெட்டராக நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.